ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்பெஷல் vlog. 2024 பார்த்தீங்கன்னா முடிய போகுது. அண்ட் நான் வந்து ஒரு எக்ஸாட்டிக் சோலோ ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இட் வாஸ் ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட். நான் இவ்வளோ வேகமாக போவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் கிறிஸ் கிராஸ் எங்கே போகிறேன்றது கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. நான் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரி கூட போயிருக்கேன். பட் இவ்வளோ தூரன்றது இந்தியாவிலேருந்து போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ப்ளஸ் எக்ஸைட்மெண்ட், ப்ளஸ் ஆல்சோ அட்வென்ச்சரஸாகவும் இருக்குது. நான் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டேன். பட் என்னை விட லக்கேஜ் தான் ரொம்ப பெருசாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டி செக், இமிக்ரேஷன் எல்லாமே பண்ணிடலாம். என்ன தான் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருந்தாலும் தடவை யூஎஸ் போகிறது செம்ம எக்ஸைட். ட்ராப் பண்ணியாச்சு, இமிக்ரேஷனும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேட் கிட்ட போயிட்டுருக்கோம். நான் எத்தியாட் ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ பெங்களூர்லேருந்து அபுதாபிக்கு அப்புறம் அங்கேருந்து பாஸ்டன் அண்ட் தென் பஃபெல்லோ. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஹியூஜ் அண்ட் ஹெக்டிக் பட் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலி அபுதாபி ரீச் ஆகிட்டேன். பெங்களூர்லேருந்து அபுதாபி வாஸ் ஒன்லி 4 hours. அண்ட் இங்கேருந்து பாஸ்டனுக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்லி வில் டேக் லைக் அரவுண்ட் 12 hours. அண்ட் என்னோடய யூஎஸ் ப்ரீ கிளியரன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அபுதாபி ஏர்போர்ட்லேயே பண்ணிடணும். அண்ட் இட் இஸ் அ ஹியூஜ் ப்ரோசஸ் அண்ட் வேறு லெவல் லைன்லாம் இருக்குது. ஸோ எப்படியோ நம்ம பண்ணலான்னு நினைக்கிறோம், வாங்க. அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து என்னோடய யூஎஸ் ப்ரீ கிளியரன்ஸ் இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். அதுவுமே முடிச்சுட்டு ஃபைனலி நான் பாஸ்டனோட ஃப்ளைட்டில் உட்காந்துட்டேன். பட் இட் இஸ் கோயிங் டு பி 14 hours ஜேர்னி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் உட்காந்த உடனே எனக்கு செம்ம பசி ஆகிடுச்சு. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேப்பை பார்த்துட்டு இருந்தேன், எப்படா பாஸ்டன் வருவோன்ட்டு. நான் வீடியோஸ் கூட எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் நெக்ஸ்ட் மீல் வந்துச்சு. ஃபுட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எந்திரிச்சுன்னா கரெக்டாக ஐ லேண்டட் ஆன் பாஸ்டனுக்கு வந்த உடனே அங்கே இருக்க கிளென்லினஸ்ஸாக இருக்கட்டும் அண்டு லைக் அங்கே எல்லாமே இருக்கிற அந்த ஷாப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே வேறு லெவலுங்க. என்னோட ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா பஃபெலோ. அனதர் 2 hours டு கோ. எப்படியோ நான் ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு போயிட்டு என்னால் ரொம்ப வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ டிரெக்ட்லி நான் போய் தூங்கிட்டு தென் லேண்டட் அப் இன் பஃபெலோ. இந்த ஏர்போர்ட் எவ்வளோ தனியாக இருக்குது. திஸ் ஏர்போர்ட் லுக்ஸ் கம்ப்ளீட்லி எம்ப்டி பட் ஆல்சோ லிட்டில் ஸ்கேரி. ஃபைனலி பஃபெல்லோ நியூயார்க் வந்துட்டேன். இமிக்ரேஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக போச்சு. இப்போது நான் வந்துட்டு லைக் பேகேஜ் கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கேன். பட் நான் போயிட்டுருக்கும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ வேகமாக நான் யூஎஸ்க்கு வருவேன் நான். பட் எப்படியோ நான் வந்துட்டேன். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். அண்ட் என்னால் ஃபுல் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல பிகாஸ் ஐ வாஸ் சூப்பர் டயர்ட். நாளைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என்னோட பஃபெலோ சீரிஸ் பார்க்கலாம். Until that, stay tuned guys. Love you all.